ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அண்டா சன்னா மசாலா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. புரோட்டீன் ரிச் கிரேவி செம்ம டேஸ்டா இருக்கும். ஊற வச்ச கொண்டக்கடலையை குக்கருக்கு மாத்திட்டு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3-4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. மிக்சி ஜார்ல தக்காளி பழத்தை அரைச்சி எடுத்து வச்சுட்டு வெந்து வந்த சன்னாவை எடுத்து வச்சுட்டு கடாயில ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரியற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையோட தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து காஞ்ச வெந்தயக்கீரையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையையும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் அடுப்புல விட்டுருங்க. கடைசியா நறுக்கின மல்லித்தலையும் ஒரு 4 பச்சை மிளகாயையும் மேல வச்சு விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும்.